அதிகமாக பாதிக்கிற நோய்கள் இல்லை கல்லீரலும் ஒன்றா தான் இருக்குது. இதுக்கு காரணங்கள் பல இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் முதல் காரணம் மது பழக்கம். அதுக்கடுத்து பான்பராக்கு, குட்கா, ஹெராயின், அபினி இது மாதிரி வஸ்துக்களை பயன்படுத்துறது, அதிகமாக கொழுப்புள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது. அதாவது போதுமான உடல் உழைப்பு இல்லாமல் அதிகமாக கொழுப்புள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது, ரொம்ப பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் வகை உணவுகள், அதில் ப்ரிசர்வேட்டிவ் நிறைய, அது உடம்புக்கு ஆகாது. எண்ணெயில் அதிகமாக வறுத்த பொரிச்ச உணவுகளை சாப்பிடுவது, இதெல்லாமே நீண்ட காலத்துக்கு மருந்து எடுத்துக்கொள்வது, எந்த வியாதியாக இருந்தாலும் அதுவும் இதெல்லாம் பெருசாக கல்லீரல் பாதிக்கிறதுக்கான காரணம். இது இல்லாமல் வைரஸ் தொற்று, மஞ்சக்காமாலை டைப்பில் வரும், ABCDE, இதெல்லாமே வைரஸ் தொற்றால் உண்டாகிறது. முதல் அறிகுறி அஜீரணம், அது கொஞ்சம் முத்தும் பொழுது வாந்தி, அப்புறமா தான் மயக்கம் வரும். அதுக்கடுத்து கால் வீக்கம், இடுப்பு வீக்கம், இது மாதிரி அறிகுறி. இதனால் எத்தனை வகையாக இருந்தாலும் தங்க வச்சு வைத்தியம் பார்க்குறோமா, அக்குபஞ்சர், ரெஃப்ளெக்ஸு, வருமா, இதெல்லாம் சேர்த்து கொடுக்குறோமா, இல்லை மலர் மருந்து, ஹோமியோ மருந்தை மட்டும் சித்தா ஆயுர்வேத மருந்துகளை கொடுத்து இதில் நீங்கள் சரியாகும்னு சொல்லி அனுப்புகிறோமான்றது உங்களுடைய நோய் பாதித்து இருக்கிற அளவை பொறுத்து.